ஜப்பான் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம கண்ணு முன்னாடி வந்து போறது என்னவா இருக்கும்? ஜப்பான் ஒரு அழகான ஊர். தொழில்நுட்பத்துல சிறந்து விளங்கக்கூடியவங்க இந்த ஜப்பான் நாட்டு மக்கள். பேர்ல் ஹார்பர் தாக்குதலால அணுகுண்டு சக்தியோட தாக்கத்தை முழுசா கண்டவங்க இந்த ஜப்பான் நாட்டு மக்கள் தான். அதே மாதிரி அவ்வளவு பெரிய தாக்குதல்ல இருந்து மீண்டு இன்னைக்கு பல பட்டியல்கள்ல உலகத்தோட சிறந்த நாடுகள்ல முதல் இடத்தை பிடிச்சிட்டு வரதும் இந்த ஜப்பான் தான். ஜப்பான் நாட்டை பத்தி பேசும்போது இப்படி பல விஷயங்கள் நம்ம ஞாபகத்துக்கு வரும். அதுல நம்மளை ஆச்சரியப்படுத்தக்கூடிய விஷயங்களும் நிறையவே இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கடந்த உலக கோப்பை விளையாட்டின் போது ஜப்பான் கால்பந்து ரசிகர்கள் ஸ்டேடியத்தில் இருந்த குப்பைகளை அவங்களாவே முன் வந்து சுத்தம் செய்த இந்த செயல் உலக மக்களை பெரிய அளவில் ஈர்த்திருக்கு. இப்படி ஜப்பான் மற்றும் ஜப்பானிய மக்கள் சார்ந்த ஆச்சரியப்படுத்தும் நிறைய உண்மைகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நம்ம சேனலில் போடுற வீடியோவை உடனே உங்களால் பார்க்க முடியும். நான் சோபனா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சீரியோ ப்ளஸ். ஜப்பான் நாட்டின் தலைநகரான டோக்கியோ உலகத்துல அதிக எண்ணிக்கையில மக்கள் வாழ்ற நகரங்கள் பட்டியல்ல முதல் இடத்துல இருக்கு. சமீபத்துல எடுத்த கணக்கெடுப்பின்படி டோக்கியோவில் 37 to 38 மில்லியன் மக்கள் வசிச்சுட்டு வர்றாங்க. அதாவது 3.7 கோடியிலிருந்து 3.8 கோடி பேர் டோக்கியோவில் வாழ்ந்துட்டு வர்றாங்களாம். இந்த பட்டியலில் 3.2 கோடி அப்படிங்கிற கணக்கில் டெல்லி 2வது இடத்த பிடிச்சிருக்கு. இது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போற இந்த உண்மை கொஞ்சம் அபத்தமா கூட தெரியலாம். ஜப்பான் நாட்டில் வசிச்சுட்டு வர்ற ஒட்டுமொத்த மக்கள் தொகையில 98.5% பேர் ஜப்பானிய மக்கள் தானா. நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம உலகம் எப்படி மாடர்னா இப்போ உருமாறிட்டு வருது அப்படிங்கிறது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிறது மாதிரி அவங்க விரும்புற எந்த நாட்டுக்கு வேணாலும் போய் வாழலாம் அப்படிங்கிற நிலை உருவாகி வரும் இந்த காலகட்டத்துல கூட ஜப்பான் நாட்டுல 98.5% பேர் ஜப்பானிய மக்கள் மட்டும்தான் வசிச்சுட்டு வர்றாங்க அப்படிங்கிற ஒரு உண்மை கொஞ்சம் கசக்கத்தான் செய்யுது. ஜப்பான் நாட்டை பத்தி அசத்தலான உண்மைகளை பத்தி நம்ம படிக்கும்போது நம்மளை ஆச்சரியப்படுத்தின இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உலகத்துல நீண்ட ஆயுள் கொண்ட மக்கள் பட்டியல்ல ஜப்பான் தான் முதல் இடத்துல இருக்கு. ஜப்பான் நாட்டு மக்களோட இந்த நீண்ட ஆயுள் காலம் பத்தின ஆராய்ச்சியில நமக்கு கிடைச்சிருக்க ஒரு சின்ன தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜப்பானிய மக்கள் மற்ற இறைச்சிகளை ரொம்ப கம்மியாகவும் மீன் உணவுகளை அதிக அளவுலையும் சாப்பிட்டுட்டு வராங்களாம். அதே மாதிரி காய்கறிகளை அதிகமாக விரும்பி சாப்பிட்டாலும் சாப்பிடும்போது அந்த காய்கறிகளையுமே இவங்க உணவில் அளவாக தான் எடுத்துக்குவாங்களாம். அதே மாதிரி இந்த பட்டியலில் இந்தியா 129வது இடத்துல இருக்கு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. தொழில்நுட்பம், தூய்மை, ஆயுள், சிறந்த உணவு பழக்கம் இப்படி பல வகைகளில் ஜப்பான் நாடு சிறந்து விளங்கினாலும் இயற்கை பேரழிவுகள் மூலம் நிறைய ஆபத்து இந்த ஜப்பான் நாட்டை சூழ்ந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். 40க்கும் மேற்பட்ட எரிமலைகள் இந்த ஜப்பான் நாட்டை சுத்தி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு 1500க்கும் மேற்பட்ட முறை ஜப்பான்ல நிலநடுக்கம் உருவாகுதான். ஜப்பான் நாட்டு சுற்றளவுல 67% காடுகளால சூழப்பட்டிருக்கு. ஜப்பானிய மக்கள் இயற்கை மேல அதிக அளவு காதல் கொண்டிருப்பவங்க. இது ஏன் அப்படின்னா, ஷின்டோ மதத்தை பின்பற்றக்கூடிய இந்த ஜப்பான் நாட்டு மக்கள் இயற்கை, நதி, மலைகள் முதல் பாறைகள் வரை இப்படி எல்லாத்துக்குமே உயிர் இருக்கிறதா நம்புறாங்க. ஐரோப்பிய நாடுகள்லயே போர்ச்சுகல் தான் ஜப்பான் நாட்டை முதலா கண்டுபிடிச்ச நாடு. போர்ச்சுகல் நாட்டுல இருந்தவங்க 1543வது வருஷம் ஜப்பான் நாட்டை முதலா சென்று அடைஞ்சாங்க. 1543 முதல் 1614 வரைக்கும் போர்ச்சுகல், ஜப்பான் இடையே இந்த வர்த்தகமும் அவங்களுக்குள்ள ஒரு நட்புறவும் இருந்துட்டு வந்திருக்கு. ஒரு கட்டத்துல தங்களோட நாட்டில் மேற்கத்திய நாடுகளோட தாக்கம் அதிகமாக இருக்கிறத உணர்ந்த ஜப்பானியர்கள்
1635 வருஷம் வெளிநாட்டவர்களுடனான இந்த வர்த்தகத்தை முழுசாவே நிறுத்திக்கிட்டாங்களாம். அது மட்டும் இல்லாம அவங்க நாட்டில் இருக்க மக்கள் ஐரோப்பிய வர்த்தக பொருட்களை பயன்படுத்தினா அவங்களுக்கு தண்டனைகளும் வழங்கப்பட்டதாம். ஷக்கோகு எடிக்ட் அப்படிங்கிற பேர்ல இயற்றப்பட்ட இந்த சட்டம் கிட்டத்தட்ட 200 வருஷங்களுக்கு நீடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஜப்பான் நாட்டு மக்கள் அவங்களோட சாலைகள்ல ரொம்பவே கிளீனா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்களாம். சின்ன சின்ன ஊர்கள் மட்டும் இல்லாம ஜப்பான் நாட்டோட டோக்கியோ மாதிரியான பெரிய நகரங்கள்லயும் கூட ஒரு சின்ன அழுக்கு கூட இல்லாம இந்த ரோடெல்லாம் ரொம்பவே கிளீனா நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்களாம். இப்படி ஜப்பான் நாட்டுல இருக்கக்கூடிய சாலைகள் குப்பைகளே இல்லாம ரொம்ப அழகா காட்சி அளிக்கிறதுக்கு இந்த ஜப்பானிய மக்களோட பங்கு பெரிய அளவுல இருக்கு. ஏன்னா ஜப்பானிய மக்கள் தெருக்கள்ல குப்பைகளை போட மாட்டாங்களாம், எச்சில் துப்ப மாட்டாங்களாம். அது மட்டும் இல்லாம அவங்க நடந்து போற தெருக்கள்ல எங்கேயாவது குப்பைகள் பார்த்தா அவங்களாவே முன் வந்து அதை சுத்தம் செஞ்சிருவாங்களாம். இதனாலதான் இந்த ஜப்பான் நாட்டோட பெரும்பாலான பகுதிகள் ரொம்பவே சுத்தமாவும் அழகாவும் இருக்கிறதாவும் சொல்றாங்க. கிட்டத்தட்ட 2000 வருஷங்கள் வரலாறு கொண்ட ஜப்பான் நாடு குறித்த இந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்னும் எக்கச்சக்கமா இருக்குன்னு சொல்லிட்டே போலாம். ஜப்பானிய மக்களோட வாழ்வியல் உலக மக்களால ரொம்பவே ஆச்சரியமூட்டக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இப்படி ஜப்பான் நாடு அழகா இருக்கிறதுக்கு அங்க இருக்கிற சட்டங்கள் மட்டும் காரணம் இல்ல, தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து நடந்து கொள்ற அந்த நாட்டு மக்களும் இதுக்கு ஒரு பெரிய காரணமா இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ பத்தின உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.